மதீனாவை தேடி மனம் போகுது. மகமூதர் நேசம் என்னை வாட்டுதே. மதீனாவை தேடி மனம் போகுதே. மகமூதர் நேசம் என்னை வாட்டுதே. நபீநாதர் வாழ்க்கை நபி. மதுரையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டம், சமரசமில்லா சத்திய கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட எல்லா விஷயமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயமாக போச்சு. முஸ்லிம்களிடம் இருக்கிற சில நிகழ்வுகளையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்கிற ஒரு சமூகத்திற்கு சமரசமாக போயிட்டாங்க இவங்க, அதனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று பொய்யாக சொல்லப்பட்டது. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத விளக்குவது நம்முடைய கடமையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் தர்கா. இந்த தர்கா எப்படி தினமாக வந்துச்சு? வேறு சமூகத்திலிருந்து தான் இது இங்கே நுழைந்தது, இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தது அப்படிங்கிற ஒரு அறியாமையை வெளிப்படுத்தப்பட்டது அந்த கூட்டத்தில். ஏன்னு கேட்டால், நம்ம இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் தெரியலைன்னு நினச்சோம், கடைசியில் உலக நிலவரமே தெரியலைன்னு ஆகிப்போச்சு. ஏன்? உலகத்திலே பெரிய தர்கா மதீனாவில் இருக்குது. ரவுலா ஷரீஃப், பச்சை குப்பா, எவ்வளோ பெரிய தர்கா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாற்று மத சமூக மக்களுக்கு தோதுவாக இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா, சவுதி நாட்டில் எல்லாம் முஸ்லீம்கள் தானே இருக்கிறாங்க. அங்கே எப்படி அந்த ரவுலா ஷரீஃப் தர்கா உருவானுச்சு? அங்கே எந்த சமூகத்துக்காக வேண்டி அங்கே உருவானுச்சு? எல்லாம் முஸ்லீம்கள் தானே. சரி, இன்றைக்கி சிரியா நாடு இருக்குது, ஷாம், யமன் நாடு இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, எகிப்து, அங்கெல்லாம் எத்தனை தர்காக்கள். அங்கே எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்களா? எல்லாமே முஸ்லீம்கள் தானே. அப்போ எவ்வளோ பெரிய பொய் இது! இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமயத்தை சார்ந்து நிற்கணுங்கிறதுனால தான் தர்கா கட்டி வச்சுவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள்லேயே தர்கா இருக்குதே, இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாம் கேட்குறோம். சரி, இப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், வேறு சமூகத்தோடு சமரசம் ஆனவர்கள் அல்ல, வேறு சமூகத்தோடு ஐக்கியமாகி போனவர்கள். நம்மளை சமரசமானவர்கள் தான் சொல்கிறாங்க, நம்ம இல்லைங்கிறோம், இவங்களை அறியாமைங்கிறோம். ஆனால் அவங்க வேறு சமூகத்தில் ஐக்கியமாக போனவர்கள் தான் நம்மளை குறை சொல்கிறாங்க. தங்கத்தை பார்த்து பித்தளை பள்ளிடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாக போனவர்கள் தான் தூய வடிவிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை பார்த்து அவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரி, அவர்கள் இப்படி வைக்கக்கூடிய அந்த வஹாபிகள் போலி தௌஹீதுவாதிகள். அவங்க தங்களுக்கு தாங்களே தௌஹீதுவாதிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது பொருத்தமே இல்லை. கண்ணங்கரேண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா? வெள்ளையங்கிறான். அவன் பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஊரில் உள்ள எல்லா வியாதியும் ஒருத்தன்ட்ட இருக்குது, அவன்கிட்ட போய் உன் பேர் என்ன? ஆரோக்கிய சாமிங்கிறான். இல்லை, ஆரோக்கியத்தும் அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. அந்த மாதிரி போலி தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் தௌஹீதுவாதிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. பேருக்கும் அவங்களும் சம்மந்தமே இல்லை. இந்த போலி தௌஹீதுகளான வஹாபிகள் மற்ற சமூகத்தாரோடு அவங்க சமரசம் அப்படிங்கிறதல்ல, ஐக்கியம் ஆகி போனார்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன், விக்கிரக வழிபாடு இருக்கிறதெல்லாம் உருவ வழிபாடு இருக்குது. இஸ்லாத்தில் உருவ வழிபாடே கிடையாது. காரணம், இறைவன் உருவமற்றவன். ஆனால் இந்த போலி தௌஹீதுவாதி என்ன வச்சாங்க, நம்ம அடுத்த சமுதாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, அவங்கள்ட்ட எல்லாம் உருவ வழிபாடு இருக்குது, அப்போ நம்ம மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாமும் உருவ வழிபாடு கொண்டு வரோம்னு சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன வித்தியாசம்? வேறு சமூகத்தவங்கள்லாம் கல் விக்கிரகத்தை வணங்குறாங்க. இந்த போலி தௌஹீதுவான வஹாபிகள் கற்பனை விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு வந்து போச்சுல்ல, கற்பனையில் கொண்டு வந்தாச்சு உருவத்தை. அந்த உருவ வழிபாடு இவர் செய்கிறார்கள். ஏன்? அடுத்த சமூகத்தோடு ஐக்கியம் ஆகி போய்விட்டதால். காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் குர்ஆனில் தனக்கு கை இருக்கிறதா சொல்கிறான்ல, கண் இருக்கிறதா சொல்கிறான்ல, கால் இருக்கிறதா ஹதீஸெல்லாம் வந்துருக்குதுல்ல, அப்போ உருவம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற. நானும் இலக்கியம் தெரிந்தால் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுங்க, இல்லாட்டி மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு
பேசுகிற இடத்துல போய் ஒதுங்கி நில்லுங்க. இலக்கியம் பேசுகிறான் இறைவன், இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கணும். அந்த காலத்தில் முஜஸ்ஸிமான்ற ஒரு கூட்டம் இருந்தது. என்ன, இறைவனுக்கு உருவம் கற்பித்த ஒரு கூட்டம் இருந்தது. அது இல்லாமல் ஆகிவிட்டது. இன்றைக்கு அந்த முஜஸ்ஸிமாவுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு போலி தௌஹீத்வாதிகளான வஹாபிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இறைவனுக்கு கை இருக்குன்னு சொல்லுகிற, கையின்னு சொன்னால் உண்மை இந்த கையா? நான் கேட்கல, இந்த கையா? நம்ம வழக்கத்தில் இலக்கியத்தில் கைங்கிற வார்த்தை எத்தனையோ மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமே. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆள் நல்ல தர்மம் செய்யலான்னு வைங்க, அவருக்கு விசாலமான கைங்கம்போ. உண்மையிலே அவருக்கு குட்டையான கையாக இருந்தாலும் அவர் விசாலமான கையும்போம். அப்படின்னு தான் இந்த கையை பற்றி பேசலை, நல்ல தர்மம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இவர் யார் தெரியுமா? அவருக்கு வலது கை அப்படியுமா. அவருக்கு தான் ஏற்கனவே வலது கை இருக்குது, அப்போ இவர் வலது கை, அவருக்கு இவர் துணையாக இருக்கிறாரு, உதவியாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அவருடைய கையை நாம் பலப்படுத்துவோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? நல்லா குளுக்கோஸெல்லாம் ஏற்றி டானிக்கெல்லாம் கொடுத்து பலப்படுத்துவோமா, அவங்களுக்கு நம்ம துணையாக இருப்போம்னு அர்த்தம். கைக்கு எத்தனை மீன் இருக்குது. நம்ம வரலாற்றில் கூட படிக்கிறோம் அல்லவா? பகதாது மாநகரம் ஒரு காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய கையிலே இருந்தது. வரலாறு படிக்கிறோம். பகதாது மாநகரத்தை தன் கையில் தூக்கிட்டு வச்சுருந்தார். அவர் கையில் இருந்துன்னு சொன்னால் அவர் ஆட்சி செஞ்சார்னு அர்த்தங்க. இப்படி எத்தனையோ மீனிங் இருக்குது கைக்கு. அந்த மாதிரி தான் இறைவன் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்குங்கிறான். அல்லாஹு தாலாவுடைய கையில் அரசாட்சி இருக்கிறங்கிறான். அப்போ இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி அது அறிவிக்கிறதே தவிர கையில் இந்த கையின் அர்த்தமாக எவ்வளோ தப்பு பாருங்கள். கண் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்ணில் என்னோட கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆள் ரொம்ப யாமா இருப்பா, விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்ப்பார்ப்பா, அப்படின்னா விளக்கண்ணை ஊற்றுறது இல்லை, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், கண்காணிப்பார். ஃபைன்னக பிஅயுனினா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்கள் நமது கண்களில் இருக்கிறீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நம்முடைய கண்காணிப்பிலே ஒரு கப்பலை தயார் பண்ணுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. கண்கள்னா தன்னுடைய கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? கண்ணு அப்படின்றாங்க. அதே போல் இறைவன் முகத்தை பற்றி பேசலாம். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து விடும். யபுகா வஜ்ஹு ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய முகம் மட்டும் இருக்கும். அப்படின்னா இறைவனுடைய உள்ளமை மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கூட்டம் முகம்டா முகம் அப்படி அர்த்தம் வைக்குது. என்னங்க, நம்ம கூட பேச்சொழக சொல்லுவோம், தாங்க உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், இல்லைண்டா விடமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் முகத்துக்காக தான் பார்க்கல, உங்கள் கைக்காக பார்க்கல, உங்கள் காலுக்காக பார்க்கல அப்படின்னு அர்த்தமா? உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்டாலே உங்களுக்காக பார்க்கலன்னு அர்த்தம். அங்கேயும் அல்லாஹ் சொல்லலாம், எல்லாம் அழிந்து விடும், முகம் மட்டும்டா அல்லாஹ் மட்டும் இருப்பான். இப்போ இவன் இந்த கூட்டம் சொல்கிற மாதிரி, போலி தௌஹீத்வாதிகள் சொல்கிற மாதிரி அர்த்தம் வச்சுருவீங்க, எவ்வளோ விபரீதம் ஏற்படும் தெரியுமா? எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறோங்க. முகம்டா முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லப்போகிறா அல்லாஹ் கை இருக்குதுல்ல, அவங்க கூட்டப்போகிறா அல்லாவுக்கு கால் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அல்லாவுடைய கை அழிஞ்சு போகும், அல்லாவுடைய கால் அழிஞ்சு போகும், அல்லாவுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க. என்னங்க இது கொடுமையும் விளைவு? இப்போ அதான் இந்த அப்பாவி இளைஞர்கள்லாம் இவங்க சொல்கிறத குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லணும்னு நம்பி போனாங்க, தர்காவை பயந்து போனாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் கடைசி எங்கோட்டு போய் விட்டுட்டாங்க? பச்சை சிறுக்கள் கொண்டு போய் விட்டுவிட்டாங்க, உருவ வழிபாடில் கொண்டு போய் விட்டாங்க. பூனைக்கு பயந்து புலிவாயில் மாட்டின கதைம்பாங்க. அந்த மாதிரி இந்த தர்காவை பூச்சாண்டி காட்டி கடைசியில் பச்சை சிறுக்கில் இந்த அப்பாவி இளைஞர்களெலாம் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இந்த வஹாபிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே போல் பாருங்கள், ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகவாசிகள்லாம் நரகத்தில் போடுவான். போட்ட பிறகு அல்லாஹ் கேட்பான், ஹலீம் தலைத்தி, என்னப்பா என்ன வயிறு நிரம்பிட்டியா? நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஹல்மி மசீத், இன்னும் இருக்கா? கொண்டு போடு இறைவனே, எல்லா நரகம் போட்டாச்சு, இன்னும் தான் அப்படிங்கிறது நரகம். இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க, எல்லாரும் கதமஹு, தன்னுடைய கால் பாதத்தை வைப்பான். அந்த நரகம் சொல்லும் கத் கத், போதும் போதும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் தஆலா காலை வைக்கிறான்ல, அப்படின்னா அல்லாவுக்கு கால் இருக்குது. என்னங்க இது? அப்போ காண்டா காலை, அப்போ அல்லாஹ் நரகத்துக்கு போகிறானா? அல்லாஹ் காலை வைப்பான், எங்கே நரகத்தில் வைப்பான்னு அப்படி சொல்லான்னு சொன்னாங்க.
அப்படின்னா அல்லாஹ் நரகத்தில் செல்கிறான். என்ன கொடுமை இது! பாவிகளையெல்லாம் அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பி வைப்பான் என்று நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த போலி தௌஹீத்வாதிகளோ இல்லை அல்லாஹ்வே நரகத்துக்கு தான் போகிறான் அப்படின்ட்டாங்க. என்னங்க இது அநியாயம்! அப்போ அங்கே காலை வைப்பான்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அடக்கி ஆழ்வான். இன்னும் வேண்டும் சொல்லும் பொழுது அல்லாஹ் அடக்குவான். அப்பொழுது நரகம் சொல்லும் போதும் போதுண்டு. அப்போ அடக்கி ஆழ்வான் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. காலை வைப்பான். இலக்கியத்தோட ஒவ்வொன்றையும் அணுகுங்க. ஒரு வார்த்தை சமூகத்தில் எத்தனை பொருளில் உபயோகப்படுத்தப்படுது அதை கவனித்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். இல்லாட்டி சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லுது? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த நம்ம நாட்டில் வாழ்கிற மக்கள் உருவ வழிபாட்டில் தானே இருக்கிறாங்க. அது இந்து பெருமக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பெருமக்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் உருவ வழிபாட்டில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதை நம்ம தலையிடலை. அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம என்ன சொல்லும்? குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாம் என்று சொல்லிக்கிட்டு வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய உருவ வழிபாட்டை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறீங்களே. அப்பாவி இளைஞர்களாம் பச்சை சிறுகளை கொண்டு போய் விட்டுட்டீங்களே. ஏன் நீங்கள் அடுத்த சமுதாயத்திலே ஐக்கியமாகி போனீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. சரி, இந்த உருவம் இருக்குன்னு சொன்னதுனால எவ்வளவு பெரிய விபரீதம்ங்கிறதுல இன்னொன்று சொல்லவா? அல்லாஹ் ஏன்னா அந்த கூட்டம் என்ன சொல்லுது? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறானா, அல்லாஹ் அரிசியில் உட்காந்துட்டு இருக்கிறானா. அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ அலல் அர்ஷிஸ்தவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அரிசியில் இருந்து கொண்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிறான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர ஆட்சியில் அந்த அரிசியில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அரிசியிலே மட்டும் அல்லாஹ் இல்லை. அதான் அரிசி கூட அல்லாஹ் விட்டும் நீங்கள் எதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளும் அல்லாஹ் விட்டும் நீங்கியது இல்லை, அரிசி உள்பட. ஆனால் இந்த வகையில் சொல்கிறாங்க அரிசியில் தான் அமர்ந்திருக்கிறான். குர்சி போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் உட்காந்துட்டு இருக்கிறான். சரி, அல்லாஹ் தஆலா இறங்கி வரலான்னு வருத புகாரில் முதல் வானத்திற்கு ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இருக்க. அப்போ அரிசியில் உட்கார வச்சுட்டாங்க, இறங்கி வரலான்னு சொன்னால் இப்போ இடம் பெயர்தல் அல்லாஹுக்கு உண்டா? ஒரு இடத்துல இருக்கிறான், பிறகு அந்த இடத்த விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து விடுவான். இது நமக்கு தானங்க. லைஸ கமித்லிஹி ஷையுன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அல்லாஹ்வை போன்று எவரும் இல்லை. இப்போது அல்லாவும் அரிசலை இருந்தான், இங்கே வர்றான், அப்போ மறுபடியும் அரிசலை உட்காருவான்னு சொன்னால் வந்து ஷிஃப்ட் மரம் பெறாமல் போயிட்டு வந்து இருக்கிறான்னா, இது படைப்புகளுக்கு இருக்கக்கூடியது போய் அல்லாஹ் கொண்டு போய் கொடுத்து பச்சை சிறுக்க செய்கிறீங்க. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி ஏன் அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாகி போனீங்க? நீங்கள் இஸ்லாத்து அடிப்படை கொள்கை இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது தானே. இவ்வுருவத்தை ஏன் கற்பிக்கிறீங்க? சரி, இப்படி குறித்ததுனால என்ன வேணேன் இப்போ பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அல்லாஹு தஆலா உடைய அந்த அரிசை 8 மலக்குகள் சுமப்பார்கள். அல்லாஹ் சொல்லலாம் அரிசை 8 மலக்கு சுமப்பாங்களாம். இப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லுது? அரிசில் தான் அல்லாஹ் உட்காந்துட்டு இருக்கலாம். அரிசில் அல்லாஹ் உட்காந்துன்னு சொன்னால் 8 மலக்கள் அரிசை தூக்குறாங்கன்னு சொன்னால் 8 மலக்கு சேர்ந்து அல்லாஹ்வை தூக்கிறாங்களா அவங்க? அதான் நான் சொல்கிறேன், எங்கள் அல்லாஹ்வை பற்றி இப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய கடவுளை வேணால் அப்படி சொல்லுங்கள். எங்கள் கடவுள் அப்படி, எங்கள் கடவுள் ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், 8 மலக்கள் அவரை தூக்கி விடுவார்கள், அந்த இறைவனை தூக்கி விடுவார்கள். உங்கள் கடவுளை பற்றி பேசுங்கங்க. எங்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி நீங்கள் சொல்லலாம்? 8 பேர் சேர்ந்து அல்லாஹ் தூக்குவாங்களா? இந்த உருவ வழிபாடு கொண்டு வந்ததுனால எவ்வளோ பேர் நச்சு கருத்தை திணிக்க நினைக்கிறாங்க. ஆனால் தோற்று போயிட்டாங்க. இது ஒரு விஷயம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நச்சு கருத்தை ஏற்றுக்கொண்டார்களா? எவ்வளவோ தூய வடிவு குர்ஆன் ஹதீஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. சமூகம் விழித்து கொண்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு போனார்கள். அதுதான் உண்மை. இப்போ எனக்கு கவலை என்னென்னா, இந்த அப்பாவி இளைஞர்களாக சில பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கவலை. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸ் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகி போயிருக்கிறார்கள். இதிலிருந்து வெளிப்பட. அதனால தான் நான் சொல்கிறேன்,
பிற சமூகத்தோடு ஐக்கியமாகி போன அந்த போலி தௌஹீத்வாத கூட்டம்தான் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிற முஸ்லிம்களை பார்த்து இவங்க சமரசமாகி போயிருக்கிறார்கள் என்று இல்லாத கருத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, அடுத்த சமூகம் செய்கிற மாதிரி முஸ்லீம் செய்கிறாங்களா? என்ன, அடுத்த சமூகத்தில் பெரியவர்களுடைய காலிலே விழுவார்கள். இங்கே முஸ்லீம்களும் அதை பின்பற்றி அவங்களுடைய பெரியவர்கள் ஷேகுமார்கள் ஹஸரத்துமார்களுடைய காலில் விழுவுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு வித்தியாசம் தெரியாதா? விழுகிறார்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள்? முஸ்லீம்கள் போய் விழுவுறாங்க. விழுவுறா என்ன தெரியுமா? கீழே தடுக்க கீழே விழுவணும். அப்போ தான் அங்கே முஸ்லீம்கள்லாம் அப்படி செய்கிறாங்கள. காலை முத்தமிடுகிறார்கள், பெரியவர்களின் காலை முத்தமிடுகிறார்கள். இது கூடுமா கூடாதா? சப்ஜெக்ட் வாதம் செய்வோம். ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, எங்கள்கிட்ட ஆதாரம் தர்றோம். பெரியவர்களுடைய காலை முத்தமிடலாம். அப்படி டீசெண்டாக நாகரிகமாக கேள்வி வைங்கங்க, நாங்கள் பதில் கொடுக்குறோம். ஆதாரம் இருக்குதா இல்லைண்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நம்ம போனாங்க ஆதாரம் தந்துடுவான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது. காலை உழுவுறாங்கங்க, அவங்களா காலை உழுவுற கூட்டங்க. அப்போ சமூகத்தை விட்டும் இந்த இவங்களையெல்லாம் தனிமைப்படுத்துவதற்கு இவர்கள் உபயோகிக்கிற வார்த்தை இது. நான் சொல்கிறது காலை விழுறாங்க வார்த்தைன்னு சொல்கிறீங்க, அங்கே என்ன நடக்குது? காலை முத்தமிடுகிறார்கள். நீங்கள் என்ன கேட்கணும்? காலை முத்தமிடுவது கூடுமா கூடாதுன்னு கேளுங்க. நாங்கள் கூடும்போம், கூடும் என்பது ஆதாரம் தர்றோம். நீங்கள் கூடான்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் தாங்க. இது நாகரிகம். விழுவுறாங்க எங்கீங்க? காலை முத்தமிடுதல், கையை முத்தமிடுதல் மார்க்கத்தில் இருக்கிறது, மரியாதையின் வெளிப்பாடாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் வருகை தர்றாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நுபாதிரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியூர்லேருந்து வந்த சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே நாங்கள் அவர்களின் பக்கம் விரைந்து சென்றோம். லிஅன் நுகப்பில யதஹு வ ரிஜலஹு, அவர்களுடைய கையை முத்தமிடுவதற்காக, அவருடைய கால் பாதத்தை முத்தமிடுவதற்காக நாங்கள் விரைந்து சென்றோம். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். காலை முத்தமிடலாம், சஹாபா பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஆதாரத்தை நாங்கள் வச்சுட்டோம். கூடாதுன்னு நீங்கள் தாங்க என்ன கால் விழுவுறாங்க என்னன்னு கேட்குறேன். அப்புறம் என்ன அர்த்தம்? எதையுமே கொச்சைப்படுத்துவது, இதுதான் நோக்கம். இங்கே நோக்கம் விழுவுறதல்ல, காலை முத்தமிடுவது தான். மார்க்கம் உங்களுக்கு பிடித்தமில்லையே செய்யாமல் போங்க. அதுக்காக வேண்டி மார்க்கத்தை இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இருக்கிறதே. இன்னொரு பாயிண்ட் சொல்லுது, நம்ம மார்க்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜா செய்யக்கூடாது. ஆமாம், நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க தான், இந்த உம்மத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது. அப்படி செய்யலாம் என்றிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. திரும்பிதில் இருக்குது, சஜிதா கூடாது. இங்கே காலை முத்தமிடுவதற்கும் சஜிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நேரடியான ஆதாரம் இல்லைங்கிறதுனால இந்த சுற்றி வளைச்சி வருவாங்கள்ல, அதனால் சஜிதாவுடைய ஹதீஸை கொண்டு வர்றாலாம். இதுலேருந்தே நீங்கள் வழங்கிடலாம். காலை முத்தமிடுவதற்கு தடையான எந்த ஹதீஸும் இல்லை, சம்பந்தம் இல்லாமல் அவங்க சஜிதாவோட ஹதீஸை கொண்டு வர்றாங்களே, இதிலே புரிஞ்சுக்கலாமே. யாருங்க சஜிதா செய்யலைங்க, காலை முத்தமிடுவதான் மார்க்கத்தில் இருக்குது. அப்போ அதை சொல்லுவதற்கு, நேரடியாக சொல்வதற்கு தேங்குகிறார்கள். ஏன் மாட்டிக்கிடுவாங்கள்ல? இப்போ சஜ்ஜா செய்கிறாங்கண்டா பொதுமக்கள் நினைப்பாங்க, சஜ்ஜா செய்கிறாங்களா அது அல்லாவுக்கு தானே, மற்றவங்களும் செய்யக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு பொய்ய சொல்கிறது. அதனால் நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் பிற சமூகத்தில் இருக்குதுங்கிறனால இல்லை, எங்கள் சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அதனால் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டிய சமூகம் சஹாபா பெருமக்கள். நாங்கள் எந்த மக்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த சமூகம் அல்ல. ஆனால் அந்த சமூகத்தோடு நீங்கள் சமரசம் அல்ல, ஐக்கியமாகி போயிருக்கிறீர்கள் உருவ வழிபாட்டின் மூலமாக. நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஐக்கியமாகி போனது அப்படிங்கிறது, பெண்களை நடு ரோட்டிலே நிற்க வைத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்னெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, அடுத்த சமூகத்தின் மீது நீங்கள் ஐக்கியமாகி போயிருக்கிறீர்கள் என்பது தான். இஸ்லாத்திற்கும் பெண்களின் போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இஸ்லாத்திற்கும் பெண்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ரோட்டிலே பெண்களை நிற்க வைக்கிறீர்கள், தட்டுகளை கைகளை கொடுக்கிறீர்கள், போவோர் வருவோருக்கெல்லாம் அந்த பெண்களை, இஸ்லாமிய பெண்களை
கண்ணியமான இஸ்லாமிய பெண்களை காட்சி பொருளாக ஆக்கி விட்டீங்களங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு இருந்த கண்ணியம், மதிப்பு, மரியாதையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டுட்டீங்களே. இது எங்கே இருக்குது? அடுத்த சமூகத்தில் நீங்கள் ஐக்கியமாகி போனதுனாலே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை செய்கிறார்கள். இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அடுத்த அரசியல் கட்சி அவங்க இதை செய்கிறாங்க. அதனால் இஸ்லாத்துக்குள்ளே இதை கொண்டு வந்துட்டீங்களங்க. ஆதாரம் காமிக்க முடியுமா? கூடாது என்பதற்கு நாங்கள் சொல்லுவோம். எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டினா, காரண ஃபி புஜூத்திக்குன்ன, பெண்களே உங்கள் இல்லங்களில் நீங்கள் இருக்க வேண்டும். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலா, அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி சுற்றி வந்தாங்களே அந்த மாதிரி நீங்கள் தெருவிலே சுத்தாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். நீங்கள் என்னடாண்டா இந்த வசனத்துக்கே மீறுகின்ற வகையில் பெண்களை காட்சி பொருளாக நடு ரோடில் நிற்க வச்சுட்டீங்க. கேட்டாக்கா இன்னொன்று சொல்கிறது, அந்த காலத்தில் பெண்கள் ஜிஹாதுக்கு போகவில்லையா? அப்பா இளைஞரை ஏமாத்துறதுக்கு. ஜிஹாதுக்கு போனாங்க மட்டும் சொன்னால் போதுமா? பாதியை படிச்சுட்டு மீதியை விடலாமா? புகாரில் இருக்குதுங்க, பெண்கள் போனாங்க. ருபையா பின்து முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஹாதுக்கு போனோம். எதுக்கு போனோம்னு பார்க்கணும்ல. அடுத்து இருக்கிற வேறு ஹதீஸில் இல்லை, அந்த ஹதீஸிலே தொடர். நாங்கள் போனோம், ஏன் தெரியுமா? நஸ்கி, தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம், எங்கள் பணி. நுதாவி அல் ஜரஹா, எங்களில் மருத்துவம் தெரிஞ்ச பெண்கள் இருப்பாங்கள்ல, யுத்தத்தில் காயம் பட்டவங்களுக்கு சிகிச்சை செய்வோம். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த நர்ஸுகள்லாம் இருக்கிறாங்கல்லங்க, நர்ஸுகள்லாம் அந்த மருத்துவ செயலை செஞ்சிட்ருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சஹாபா பெருமக்களில் பெண்மணிகள் இருந்தாங்க, மருத்துவம் தெரிஞ்சவங்க. காயம் பட்டவங்களுக்கு அவங்க சிகிச்சை செய்வாங்க. அதுக்காக வேண்டி போனோம். அதுபோல் ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், இப்போ படை வீரர்கள் இருப்பாங்க, அவங்க போய் தண்ணீரை கொண்டு வரது போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? யுத்தத்தை அவங்க ஈடுபடணுமே. தண்ணீரை கொண்டு வந்து நாங்கள் கொடுப்போம். இந்த வேலைக்கு தாங்க நாங்கள் போகணும்னு தெளிவாக இருக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது பெண்கள் போனார்கள். எதுக்கு போனாங்கன்னு பார்க்கணும்ல. அந்த அதீதத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தோதா என்ன? அவங்களுக்கு நோக்கம் என்ன? பெண்களை நடுரோட்டுக்கு இழுக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? பெண்களும் ஜாது போனால் அதோடு நிப்பாட்டிக்கிறது. ஏன் அப்பாவி இளைஞர் பாவம் அந்த ஹதீஸை முழுமையாக படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு கல்வி ஞானம் இருக்குதா? அந்த அப்பாவி இளைஞர்களுக்கு கல்வி ஞானம் இல்லை என்பது தானேங்க மிகப்பெரிய கேபிட்டல் இவங்களுக்கு. அதுதானே இவங்களுக்கு முதல். அதை வச்சுக்கிட்டு தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்பாவி இளைஞர்கள் மார்க்கத்தில் கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள ஏமாத்திருக்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாக இந்த இளைஞர்கள் தலையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? பெண்கள் போனது இதுக்கு தான். இன்னொரு சொல்லவா? பெண்கள் ஜிஹாதுக்கு போகலங்கிறதுக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், ஜிஹாதில் எவ்வளோ பெரிய பலன் இருக்குது, எவ்வளோ பெரிய சவாப் இருக்குது, ஆண்கள் மட்டும் ஜிஹாதுக்கு போகிறாங்களே, பெண்களான எங்களுக்கும் அதுக்கு அனுமதி தாங்களே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிஹாதுக்குன்ன அல் ஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, ஜிஹாது செஞ்சால் கிடைக்கிற நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. பெண்கள் ஜிஹாதுக்கு போகக்கூடியவங்களாக இருந்திருந்தால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் கேட்டாங்க? எங்களை அனுமதி தாங்கண்டு. அதான் அனுமதிச்சிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதித்த விஷயத்துக்கு அனுமதி கேட்கணுமா? அப்போ இதில் என்ன புரியுது? பெண்களுக்கு அனுமதி இல்லை சண்டை போடுறதுக்கு. பெண்கள் கேட்குறாங்க, இருந்தாலும் சில அனுமதிக்கலை. உங்களுக்கு வேணாம், நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க, அல்ல ஜிஹாத் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அப்பாவி பொய் சொல்லி நடு ரோட்டில் நிற்க வச்சிங்களே இந்த அப்பாவி பெண்களை, முஸ்லீம் பெண்களை எல்லாம், முஸ்லீம் பெண்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை சீர்குலைச்சிங்களே. அப்போலாம் ஒரு பஸ்ஸில் ஒரு முஸ்லீம் பெண்ணை ஏறிட்டா வேறு சமூகத்தை சார்ந்தவர், இந்த முஸ்லீம் பெண்ணை நின்றுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிறேன், உட்கார இடம் இல்லாமல் தான் எந்திரிச்சுக்கிட்டு பாய்மா அங்கே போய் உட்காருங்க வாங்களே. எவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது முஸ்லீம் பெண்களுக்கு. அதையெல்லாம் சீர்குலைச்சிட்டிங்க நடு ரோட்டில் நிற்க வச்சு. இன்னும் குடும்பம் என்ன தெரியுமா? நீங்கள் போராட்டங்கிற பேரில் பெண்கள் எல்லாம் தங்களுடைய முகத்தை அந்நியர்களுக்கு காட்டுறாங்களே, இது மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நல்லா குர்ஆனில் சொல்கிறான்ல, குல்லில் முஃமினீன் யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னா அந்நிய பெண்கள் பார்க்கக்கூடாது. இது ஆண்களுக்கு மட்டும் சட்டம் இல்லை, பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி அன் யகுல்லுன்ன மின் அப்சாரிஹின்ன, நீங்கள் பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும்.
குல்லில் மூமினாத் யகுதுன்ன மின் அபுசாலிகின்ன, தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். அப்போ 2 பேருக்கும் நல்லா சட்டம் சொல்லிட்டான்ல. அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது. நீங்கள் நடுரோடு நிற்க வச்சுக்கிட்டு அந்நிய ஆண்களும் காட்சி பொருள் ஆக்கினீங்க. இதை நம்ம கேட்டால் யார் சொன்னது பெண்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு? பார்க்கலாமே. பார்த்தீங்களா எங்கே போயிடுச்சு? இதுவும் இன்னொரு சமூகத்தில் ஐக்கியமாகி போனது தான். ஏன் வேறு சமூகத்து பெண்கள் முகத்தை மூடுறதெல்லாம் கிடையாது. அவங்க முகத்தை மற்றவங்களும் பார்ப்பாங்க, அனுமதிக்கிறாங்க. ஏன் முகத்தை மூடுறதில்லை? இன்னொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு அது. அது அவங்க கொள்கையாக இருக்கலாம், அது நம்ம தலையிட விரும்பலை. நான் கேட்குறேன், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு குர்ஆனில் பார்வை தாழ்த்தணும்னு அல்லாஹ் டைரெக்டாகவே சட்டம் போட்டிருக்கும் போது பெண்கள் முகத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சமூகத்திலே ஐக்கியமாகி போனீர்களே, ஏன் இப்படி செய்யலாமா நீங்கள்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இவருக்கு இன்னொரு சமூகம் ஐக்கியமாக பண்ணியும் அவங்க என்ன பார்க்குறாங்க, இன்னொரு சமூகத்தில் பெண்கள்லாம் முகத்தை மூடலையில், அப்போ நம்ம சமூகத்து பெண்கள் மட்டும் முகத்தை எப்படி மூடுறது? இல்லை அவங்கள மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைங்க, மாறி போயிட்டுங்க நீங்கள். ஆகவே தான் நாம் சொல்கிறோம், உங்கள் மற்ற சமூகத்திலும் சமரசம் என்பதல்ல, ஐக்கியமாகி போயிருக்கிறீர்கள், அதுதான் உண்மையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அவர் சொல்லாக அந்த கூட்டத்தில் இந்த முஸ்லீம்கள்லாம் தாயத்து போடுறாங்க. இது இன்னொரு சமூகத்தில் உள்ள நிகழ்வு. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த மாதிரி தாயத்து போடுற வழக்கமெல்லாம் இருக்குது. அந்த சமூகத்தில் உள்ள அந்த கொள்கையை இந்த முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், ஹதீஸை படிங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லலாம். தாயத்து சம்பந்தமாக ஹதீஸில் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்த பிறகு பேசணும். அதை பார்க்காம இருந்துக்கிட்டு அடுத்த சமூகத்தில் வந்தது ஏன் சொல்லுங்க? அடுத்த சமூகத்தில் வந்ததல்ல தாயத்து போடுவது. உயர்ந்த எங்கள் உயிரில் மேலாக நாங்கள் மதிக்கிற சஹாபா பெருமக்களை பின்பற்றி நாங்கள் தாயத்து போட்டு கொண்டிருக்கோம். சஹாபா பெருமக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. திடுக்கிட்டு பயந்தால் ஓதுவருக்கு துவா. சின்ன பிள்ளையில நீங்கள் பார்க்கலாம், திடுக்கிட்டு பயந்துடும். தாய்மார் கூட சொல்லுவாங்க, ஹஸரத்து புள்ள திடுக்குன்னு பயந்துருச்சு, ஓதி பாருங்கள். பெரியவங்க கூட தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்கிட்டு எழுந்திரிச்சிருவாங்க. சில பேருக்கு இப்படி நடக்கும். இப்படி திடுக்கிட்டு பயந்தால் ஒரு துவா என்ன, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யஹ்லுரூன் அப்படிங்கிற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது இறைவனுடைய பூரணமான வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், ஷைத்தான் ஆஜராகுவதை விட்டும், பேய் பிடிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, ஷைத்தான் ஆஜரா விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை சொல்லித்தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இந்த துவாவை தன் பிள்ளைகளில் சிறுவர்களுக்கு எழுதி தாஜத்தாக கட்டி கழுத்திலே தொங்க போட்டார்கள். அபூதாவில் இருக்குது. இப்போ நாங்கள் தாயத்து போகிறோன்னு சொன்னால் சஹாபியை பின்பற்றிங்க. எந்த சஹாபி? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்களே, அந்த சஹாபிகளை பின்பற்றி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இஸ்லாம் வந்து கிடைச்சது 1400 வருஷத்துக்கு பின்னால். நீங்கள் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இந்த சமூகத்துக்கு கிடையாது. ஏன் நீங்கள் போலி தொகுதிவாதிகள், நீங்கள் வஹாபிகள், முகமது பின் அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடியவர்கள், இப்னு தைமியாவை பின்பற்றக்கூடியவங்க. உங்களை பின்பற்றுகின்ற அவசியம் இந்த சமூகத்துக்கு இல்லை. சஹாபிகளை பின்பற்றுவாங்க. சஹாபிகள் தாயத்து போட்டுக்கிறாங்க. நானாக சொல்கிறேன், அபூதாவுதில் இருக்குது. சிஹாஹு சித்தா, சஹீஹான 6 கிரந்தங்கள் அப்படிங்கிற ஒன்று தானே அபூதாவுது, அதில் தானே அது இருக்குது. சாபியல் அப்படின்டா இன்னொரு ஹதீஸ் அவர் சொல்லி காட்டுறாரு. எதில்? அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, யார் அந்த தாயத்தை தொங்க போடுகிறாரோ, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்கு போட்டாங்களோ அவர் இணை வைத்து விட்டார். இந்த ஹதீஸ் அஹ்மதில் இருக்குது. இதையும் சொல்லி காட்டுறாரு. இன்னொரு ஹதீஸ், அதே ஹதீஸிலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதையும் அவர் சொல்கிறார். என்ன தெரியுமா? 10 பேர் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க, வெளியூர்லேருந்து இஸ்லாத்தை தழுவதற்காக.
9 பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுத்தாங்க. பையத் இஸ்லாத்துக்கு வந்தாலே பையத்தை செஞ்சு கொடுக்கறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9 பேருக்கு பையத்தை செஞ்சு கொடுத்துறாங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் பையத்தை செஞ்சு கொடுக்கல. ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கேட்கப்பட்டது யாரும் சொல்ல, 9 பேருக்கு நீங்கள் பையத் செஞ்சு கொடுத்துட்டீங்க, இந்த அவர் மட்டும் விட்டுட்டீங்களே. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கிட்ட தாயத்து இருக்குது, அதனால தான் நான் விட்டுட்டேன். பிறகு அதை அறுத்தெறிந்ததுக்கு பின்னால் அவருக்கும் பையத்து செஞ்சு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை கொண்டு வந்து பார்த்தீங்களா, நான் கேட்குறேன், எத்தனை நாளைக்கு இந்த சமூகத்தை அறியாத மக்களாக கருதிக்கிட்டே இருப்பீங்க? இந்த ஹதீஸில் என்ன இருக்குது? 10 பேர் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இஸ்லாத்தை ஏற்க வர்றாங்க. அப்போ அவங்க முஸ்லீம், அது வரைக்கும் பையத்து செய்கிற வரைக்கும் முஸ்லீம்கள் இல்லை, வெளியூர்லேருந்து வர்றாங்க. முஸ்லீமாக இல்லாத ஒருவர் தாயத்து போட்டுக்கிறான்னு சொன்னால் அது நம்ம போடுற தாயத்தாவாக இருக்குது, திக்ருகள் எழுதப்பட்ட தாயத்தாவாக இருக்குது. அவர் தானே இஸ்லாத்தை ஏற்க அப்போ தானே வர்றாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சாமியார்களும் அவங்களுடைய குருமார்களும் அவங்களுடைய சமயத்திலே மதத்திலே இருக்கக்கூடியவங்க எழுதி கொடுத்தையில கழுத்தை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை அறுத்தணும் தான் நாங்களும் சொல்கிறோமே. அறுத்து எரியுங்கிறல அறுத்து எரிவோம் நாங்களும் தான் சொல்கிறோம். இப்போ என்ன பாயிண்ட்டு? அந்த தாயத்துங்கிறது 2 வகை. ஷிருக்குள்ள வாசம் எழுதப்பட்டது, அல்லாஹ்வுடைய திக்ரு எழுதப்பட்டது. 2 வகை இருக்குது. ஷிருக்கு உள்ள வாசம் எழுதப்பட்டிருந்தால் கூடாது, இறைவனுடைய திக்ரு எழுதப்பட்டதாக இருந்தால் கூடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவருக்கு அந்த தாயத்தை அறுத்தாங்கல்ல, ஏன்? அவர் இன்னொரு சமயத்தில் இருந்து இப்போ தான் வர்றாரு இஸ்லாத்துக்கு. அப்போ அவங்களுக்கு ஷிருக்குள்ள வாசம் தான் எழுதப்பட்டிருக்கும். இவர் ஹதீஸை சொல்லும் பொழுது யோசிக்க வேணாம், இது ஒரு காபிர் போட்டு இருந்த தாயத்து, இதை போய் முஸ்லீம்கள் போடக்கூடாதுங்கிறத நம்ம கொண்டு வர்றோமே ஆதாரமாக, கொஞ்சம் கூட பொருந்தாதே. இது யோசிக்க வேணாமா? ஒரு வித்தியாசம் இல்லையா? புரிதல் இல்லையா? ஒரு எறும்புக்கு புரிதல் இருக்குங்க. ஒரு இடத்துல சுண்ணாம்பு தூளை கொட்டி வச்சுங்க, இன்னொரு இடத்துல சக்கரை தூளை கொட்டி வச்சுங்க. ரெண்டும் பார்க்குறது வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் எறும்பு எங்கே சக்கரை தூள் இருக்கோ கரெக்டாக போகுதுல்ல. இதுதான் நம்முடைய ரிசுக்கு. எறும்புக்கு புரியுதில்ல. எங்கள் ரெண்டும் வெள்ளையாக இருந்தாலும் புரிதல் எறும்புக்கு இருக்குது. நீங்கள் இந்த தாயத்துங்கிற ஹதீஸை கொண்டு வந்தீங்களே, புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற தாயத்து கூடாதுன்னா நாங்களும் சொல்கிறோம், ஷிருக்குள்ள வாசம் கூடாது. அது தாயத்துக்கு மட்டுமல்ல, ஓதி பார்க்குறா இருந்தாலும் சரி தான். ஷிருக்குள்ள வாசமாக இருந்தால் ஓதி பார்க்கக்கூடாது. குர்ஆனுடைய வசனம் திக்ருகளாக இருந்தால் ஓதி பார்க்கலாம். தாயத்தும் அப்படி தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல ஷிருக்கு, அது ஷிருக்குள்ள வாசம் எழுதப்பட்ட தாயத்துக்கு சொன்னாங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் திக்ருகள் எழுதப்பட்ட தாயத்து கொண்டு வரீங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, யாருக்கு சொன்னாங்க? சஹாபா பெருமக்கள் தான் சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயத்தை ஷிருக்குன்ட்டாங்க அப்படின்னு அந்த சஹாபா பெருமக்கள் விளங்கி இருந்தால், அந்த திக்ருகள் எழுதின தாயத்தை தம் பிள்ளைக்கு எப்படி எழுதி தொங்க விட்டுருப்பாங்க? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சஹாபி எப்படி செஞ்சுருப்பாங்க? அப்போ தரம் பிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுங்கிறது ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொன்னது ஒன்று. அந்த மாதிரி புரியுங்க. எது வெளித்ததெல்லாம் பாலா, மின்னுவதெல்லாம் பொண்ணா? தாயத்தில் வந்துட்டால் உடனே ஒரு அடுக்குமொழி ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா? தாயத்து ஈமானுக்கு ஆபத்து அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், அடுக்குமொழி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? எங்களுக்கும் இருக்குது. நான் சொல்லவா? தாயத்து ஈமானுக்கு ஆயத்து, ஆதாரம். நாங்களும் சொல்லுவோம்ல, நல்ல திக்ருகள் ஓதுபல்ல. அப்போ நாங்கள் தாயத்து போடுறது அப்படிங்கிறது இப்போதுள்ள சமூகம் செய்கிறனால அல்ல, சஹாபா பெருமக்கள் என்ற சமூகம் செய்ததால் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் குற்றச்சாட்டை பார்த்து வைங்க என்று நம்ம சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷிருக்குன்னு சொன்னால், ஷிருக்குள்ள வாசம் உள்ள தாயத்துக்கு அவங்களுக்கு சொன்னது தான். சரி, அடுத்ததாக பாருங்கள். அடுத்த சமூகத்தின் மீது இவர்கள் ஐக்கியமாகி போனார்கள் அப்படின்னு இன்னொன்று உதாரணம் சொல்லவா? தமிழ் வழிபாடு. ஜும்மா நடத்துகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தமிழில் தான் பயான். நம்மளாம் பள்ளியாசல ஜும்மா தொழ போனால் இமாமு மிம்பர் பள்ளியில் நின்று ஹுத்பாவை அரபி மொழியில் தான் ஓதுறாங்க. 2 ஹுத்பா அரபி மொழியில் தான் ஓதுவாங்க. அப்படி தான் ஓதணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழும்போது எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தொழுங்கன்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜும்மாவுடைய 2 ஹுத்பாவும் தொழுகை சார்ந்தது தான். எப்படியா? ஒவ்வொரு நாளும் நம்ம லொஹரை தொழுகிறோமே 4 ரக்காத் தொழுகிறோம். ஆனால் ஜும்மா அன்னைக்கு 2 ரக்காத் தான் தொழுகிறோம். ஏன்? மீதி 2 ரக்காத்து 2 ஹுத்பா.
அந்த 2 ஹுத்பாவும் 2 ரக்காத்துள்ள இடத்துல இருக்குது. அதனால தான் 4 ரக்காத்து 2 ரக்காத்தாக குறைக்கப்பட்டு போச்சு ஜும்மாவில். அப்போ தொழுகையோடு சேர்ந்தது தான் அந்த 2 ஹுத்பாவும். அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. 2 ஹுத்பா தொழுகை சார்ந்தது. ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? அரபியில் தான் ஓதுனாங்க. நாமும் அரபியில் தான் ஓதுறோம். அரபியில் நம்ம ஓதுறதுக்கு ஆதாரம் வச்சுட்டோம் புகாரிலேருந்து. அந்த போலி தௌஹீதான கூட்டத்தில் போய் தமிழில் பிரசங்கம் செய்கிறீங்களே, தமிழ் வழிபாடு பண்ணுறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க. குர்ஆன்லேருந்து தரட்டும், ஹதீஸ்லாம் தரட்டும். கியாமத்து நாள் வரைக்கும் தர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகும் தர முடியாது. ஏன் ஆதாரம் இல்லை? ஏன் அப்படி தமிழ் வழிபாடு போனாங்க தெரியுமா? அவங்க பார்த்தாங்க, என்னடா இது அந்த சமூகத்தில் இப்போ அவங்களோட வழிபாட்டு தலம் இருக்குது, இன்னொரு சமூகத்துக்கு வழிபாட்டு தலம் இருக்குது, அவங்களெலாம் தமிழில் செய்கிறாங்க. இன்னொரு வழிபாடு சமயம் இருக்குது, அவங்களும் தமிழில் தான் செய்கிறாங்க, சர்ச்செல்லாம் வச்சுருக்காங்க, தமிழ் வழிபாடு நடத்துகிறாங்க. இப்போ நம்ம மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது? அந்த சமூகம் மாதிரி தானே நாமும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தோட ஐக்கியமாக போய் தமிழ் வழிபாட்டை கொண்டு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்குள்ளே. இப்போ நம்ம அரபி ஓதுங்கிறதுக்கு ஆதாரம் நேரடியாக புகாரி வச்சுருக்கோம். அவங்கள்ட்ட கேளுங்க, எங்கள் தமிழ் வழிபாடு தத்துவம் பேசுவா அந்த காலத்தில். எங்கள் ஹுத்பாண்டா என்ன? பிரசங்கம். பிரசங்கம் மக்களுக்கு புரிகிற மாதிரி தானங்க சொல்லணும். நீங்கள் அரபி மொழியில் ஓதுனா மக்களுக்கு எப்படிங்க புரியும்? அதனால தான் தமிழில் பண்ணிடுறோம். என்ன அறிவார்ந்த முறையில் பதில் சொல்கிறாலாம். இதில் என்ன வழங்குது? அவங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு வழங்கி போச்சு. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லை, அதான் விளக்கம் சொல்கிறாங்க. இப்படியே போனால் என்ன ஆகும்? ஒரு ஆள் சொல்லாரு, இந்த பாங்கு சொல்லமுல அரபியில் தமிழில் சொல்ல ஆரம்பித்தாள், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். எப்படி? அல்லாஹ் அக்பர் பாரமா தமிழில். ஏன்பா இந்த மாதிரி தமிழில் சொல்கிற? உடனே அவர் பாங்குண்டா என்ன? மக்கள் அழைக்கிறதானே, புரிகிற மொழியில அழைக்கணும். நீங்கள் புரியாத மொழியில் அழைச்சா என்னங்க பிரயோஜனம்? அதனால தான் நான் தமிழில் சொன்னேங்கிறாரு. விட்ருவோமா? என்னங்க இது? சரி, புரியாத மொழியில் அந்த அரபி இருந்தாலும் புரிகிற தமிழ் மொழியில் அதுக்கு முன்னால் நாங்கள் உரையாற்றுறோம்ல, 1/2 மணி நேரம் தமிழில் உரையாற்றிட்டு தாங்க ஏறுறோம். புரிகிற மொழியில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிடுறோம்ல, நாங்கள் சொல்லாமலாம் இருந்துட்டோம், சொல்லிடுறோம்ல, 1/2 மணி நேரம் நடக்குதுல்ல. அதுக்கு பிறகு தானே மெம்பர் பள்ளியில் ஏறுறோம். வணக்க வழிபாடை தான் செய்யணும். அதுபோல் தொழுகையில் இருந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதணும். இறைவன் மிகப்பெரியவன், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு, அப்படி ஓதியெல்லாம் நீங்கள் தொழுகையில் தொழுகை கூடுமா? அப்போ தமிழ் வழிபாடு என்பதையும் கொள்ளலாம். சரி, இன்னொரு சொல்லவா? இவங்க சொல்கிற அந்த காரணம் பொருந்தாது என்பதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லவா? சஹாபா பெருமக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்களே இஸ்லாத்தை கொண்டுக்கிட்டு, பாரிசு நாட்டுக்கெல்லாம் போனாங்க. அங்கே எல்லாம் சஹாபா பெருமக்கள் அந்த மக்கள் புரியணுங்கிறதுக்காக ஜும்மா ஹுத்பாவை பார்சி மொழியில் ஓதுனாங்களா? இல்லையங்க. அப்படி ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அவங்களுடைய மொழியில் சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெம்பர் பள்ளி ஏன் நிற்கிறது இபாதத், வணக்கம். அது சலாசம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் செய்வாங்க, நம்ம இப்படி செய்கிற மாதிரி. சஹாபா பெருமக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க. அந்த பகுதி மக்கள் பேசுகிற மொழியில் ஹுத்பா பிரசங்கத்தை பண்ணாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? இல்லை. ஏன் தேவையில்லாத விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கு போய் நீங்கள் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகிட்டோம், அவங்களெலாம் தமிழ் வழிபாடு பண்ணுறாங்க, அதனால் நாங்களும் தமிழ் வழிபாடு, அப்படி டேரக்டாக சொல்லிட்டு போய்கிட்டே இருங்கங்க. அது நீங்கள் சொல்லாவிட்டால் அதுதான் உண்மை. அதுதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் வழிபாடுங்கிறது இன்னொரு சமூகத்தோடு இவர்கள் ஐக்கியமாகி போனார்கள் என்பது தான். இன்னொரு விஷயம், பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? பன்றியின் மாமிசம் இது தடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வல்லஹ்முல் ஹின்சீர். உங்களுக்கு தாமாக செத்து போனவைகள் ஹராம், உண்ணக்கூடாது. இரத்தம் நஜிஸ், உண்ணக்கூடாது. வல்லஹ்முல் ஹின்சீர், இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. பன்றியின் மாமிசம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம மார்க்கம் சொல்லுது, நம்ம இமாம்களும் சொன்னாங்க. இந்த வசனத்தின் அடிப்படை விளக்கத்தை நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டம் யார்? போலி தௌஹீத் வஹாபியல் கூட்டம். ஏன்னா இன்னொரு சமூகத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமூகத்தை பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம பன்றின் மாமிசம் கூட நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த சமூகத்தில் உள்ளவங்கெல்லாம் பன்றி மாமிசம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்போ நம்ம சமூகம் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி?
ஏன்னா அடுத்த சமூகத்தை ஐக்கியமாகி போகணும்ல. மற்ற சமூகத்தில் சாப்பிட்றாங்க, பண்டிகை கரையெல்லாம் விற்பனையில் இருக்குது, சென்னையிலலாம் பல இடங்களில் விற்பனையில் இருக்குது, சாப்பிட்றாங்க. அப்போ முஸ்லீம் சமூகத்தை அந்த மாதிரி ஆக்கணும் விரும்பி டைரெக்டாக ஆக்க முடியாது. பண்டிகை சாப்பிடுங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அல்லாஹ் குர்ஆனில் வெளிப்படையாக சொல்லிட்டான் பண்டிகை மாமிசம்னு. அதனால் அவங்க ஒரு திட்டம் போட்டா என்ன, பண்டிகை மாமிசம் மட்டும் அப்படி விட்டுருவோம், மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிறங்க, மற்ற சமூகம் மாதிரி ஆகிடுங்க. அப்படின்னா என்ன, பண்டிகையினுடைய எலும்பு சூப் போட்டு குடிங்க, பண்டிகையினுடைய கிட்னி அதில் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, அந்த பண்டிகையினுடைய ஈரல் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அடுத்த சமூகத்தோடு ஒத்து போகிறாங்களாம், ஐக்கியமாகி போகிறாங்களாம். இந்த மாமிசத்தை மட்டும் விட்டுருவோம், 100க்கு 100 அந்த சமூகத்தை விட்டு எதிராக அப்படி நிற்கிறது. மாமிசங்களை மட்டும் விலகி நிற்போம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சமூகம் மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய கொடுமையை செஞ்சாங்க. இதுக்கு கூட நம்ம கேட்டபோது சொன்ன ஒரே விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொன்னான்? பண்டிகை மாமிசம் தானே சொன்னான். அப்போ மாமிசம் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் எல்லா பண்டிகையில் எல்லா உறுப்பும் நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எது நடக்குதோ அது அல்லாஹ் வசனமாக இறக்குவான். அந்த மக்கள் பண்டிகை மாமிசத்தை சாப்பிட்டாங்கங்கிறனால அந்த பண்டிகை மாமிசம் வந்து அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை அல்லாஹ் சொல்கிறான். அதுக்காக வேண்டி மாமிசம் மட்டும் கூடாது மற்றவங்க கொண்டு அர்த்தமா? நான் கேட்குறேன், இந்த லஹமுங்கிற வார்த்தைக்கு மாமிசம்னு அர்த்தம் வச்சுங்களே, அந்த லஹமுங்கிற வார்த்தை உடல் அந்த பிராணியின் எல்லா உறுப்புகளையும் கூட உள்ளடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அது பெரிய டிக்ஷனரியெல்லாம் பார்த்து தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. புகாரியை படிங்க, புகாரிங்கிறீங்கள, அதை படிங்க ஃபஸ்ட்டு. புகாரியோடைய தமிழாக்கம் வந்துடுச்சுல, அதை படிங்க ஃபஸ்ட்டு. அது என்ன இருக்குன்னு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலஹியா கொடுக்குறோம் அல்லவா, அந்த உலஹியா தொழுகைக்கு பிறகு தான் கொடுக்கணும். ஒரு ஆள் தொழுகைக்கு முன்னால் உலஹியா கொடுக்குறான்னு வச்சுக்கிறேங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தொழுகைக்கு முன்னால் யாராவது பிராணி அறுத்தா அது உலஹியா கிடையாது, தன் குடும்பத்திற்காக அறுத்த மாமிசங்கிறான். ஃபின்னமா ஹுவ லஹ்முன் கத்தமஹு லி அஹ்லிஹி, அவர் குடும்பத்துக்கு அவர் கறிக்க வேண்டி அதை அறுத்துக்கிட்டாருங்க அப்படிங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டாது, அது உலஹியா இல்லை. அப்போ என்ன, நீங்கள் மாமிசமாக சாப்பிட்டுக்கிறங்க, கறியாக சாப்பிட்டுக்கிறங்க, உங்கள் குடும்பத்தை சாப்பிட்டுக்கிறங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இங்கே சொல்ல வர்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த வார்த்தை லஹ்முன், மாமிசம்ங்கிறது தான். ஒரு ஆடு அறுத்தாலும் வைங்க, மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவாரா? நுரையில் சாப்பிட மாட்டார், ஈரல் சாப்பிட மாட்டார், குடல் சாப்பிட மாட்டார், எலும்பு சாப்பிட மாட்டார், சாப்பிடுவார்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹ்முன்னு தான் சொன்னாங்க, மாமிசம் தான் சொன்னாங்க. மாமிசம் என்று சொன்னாலும் அந்த ஆற்றுள்ள எல்லா உறுப்புகளையும் எடுக்குதா இல்லையா? எடுக்கிறதுல புகாரில் தானே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா தெரியுமே. புகாரில் ஒரு ஹதீஸை பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹமுங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க, மாமிசம். ஆனால் அந்த பிராணியுடைய ஆற்றுடைய எல்லா உறுப்புகளையும் தான் அது எடுக்குது. அந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆனில் பண்டிகை மாமிசம்னு சொன்னாலும் பண்டிகையுடைய எல்லா உறுப்புகளை தான் எடுக்கும். யோசிக்க தெரியாது சாதாரணமாக. புகாரி படித்தா யோசிச்சிருக்கலாமாங்க. ஏன் அப்படி அவங்க செய்யலை தெரியுமா? இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகுவதற்காக. அவங்கெல்லாம் பண்டிகை சாப்பிட்றாங்க, நம்ம மாமிசம் மட்டும் விட்டுருவோம், மற்றதை சாப்பிட்றதுலாம் அவங்களோட போய் சேர்ந்துடுவோம். இப்படி ஐக்கியமாகி போன நீங்களா முஸ்லீம்களை பார்த்து சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க? கிடையாதுங்க. சரி, அதே போல் பாருங்கள், இன்னொரு விஷயமும் இருக்குது. பட்டியல் போட்டுக்கிட்டே போனால் நிறைய நேரம் கருதி சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்சதுங்க, ஒரு பாமர முஸ்லீமுக்கும் தெரியும் முஸ்லீம் அறுத்தா தான் சாப்பிடணும்னு. பாமர முஸ்லீமுக்கு, கடைக்கோடி முஸ்லீமுக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, கலிமா தெரியாது, தொழுகையின் முறையே தெரிய வச்சுக்கிறேங்க. ஒரு அப்துல் ஜப்பார் பாயின்னு ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, அவருக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், என்ன, முஸ்லீம் அறுத்தா தான் சாப்பிட்ணும், முஸ்லீம் அல்லாஹ் அறுத்தா சாப்பிடக்கூடாது தெரியும். ஆனால் இந்த வஹாபிகள் அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாகுவதற்காக எவ்வளோ பெரிய அநியாயத்தை அரங்கேற்ற நினைச்சாங்க தெரியுமா? அபூஜஹல் அறுத்தாலும் சாப்பிடலான்ட்டாங்க. அபூஜஹல் யார்? காஃபிரு. ஏன் சொன்னாங்க? முஸ்லீம்கள் அறுத்தால் மட்டும் சாப்பிட்லாங்கிறது மற்ற சமூக மக்கள் என்ன நினைப்பாங்க யோசிக்கிறது. ஏன் மற்ற சமூகத்தை ஐக்கியம் ஆகணும்ல, அதுக்காக வேண்டி. அப்படி சொன்னால் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, என்ன செய்யலாம், அவங்க அறுத்தாலும் சாப்பிட்லாங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் உதாரணமாக அபூஜஹல் கொண்டு போயிட்டாங்க.
அபூஜஹல் அறுத்தாலும் சாப்பிடலாம். அல்லாஹ் கொடுக்குற தண்டனை ஏன்னு தெரியுமா? நம்மெல்லாம் வலிமார்கள் பெயரில் என்ன அவங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆடு அறுத்து சமைச்சு நம்ம ஏழை ஏழுங்களுக்கும் கொடுப்போம். ஆனால் ஆட்டு அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுப்போம். வலிமாருடைய பேர் சொல்லி அறுக்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தான் அறுப்போம். ஆனால் அந்த சவாபை வலிமார்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இது கூடாது என்று சொன்னதால் இறைவன் இந்த உலகத்திலே கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அபூஜஹல் அறுத்தாலும் சாப்பிடு. அபூஜஹல் அறுத்தா சாப்பிடக்கூடாது, நஜிஸு. அந்த நஜிஸையும் சாப்பிடுன்னு அல்லாஹ் வச்சு விட்டான் பாருங்க. ஏன்? இறை நேசர்கள் விஷயத்தில் கை வச்சதுனால அங்கல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். ஏன் அபூஜஹல் கொண்டு வந்தாங்க? பிற சமூகத்தோடு மக்களோடு இணைஞ்சு வாழணும்ல, அவங்க அறுத்தாலும் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொன்னாங்களா? நம்ம கேட்டோம், எங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டானே, குலு மிம்மா துக்ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், வலா தகுலு மிம்மா லம் யுதுக்கரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படலைண்டா அதை சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அபூஜஹல் அறுத்தா சாப்பிடலாங்கிறீங்களாங்க, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிரானது அல்லவா அப்படின்னு சொன்னால், அபூஜஹல் அல்லான்னு சொல்லி அறுத்தா சாப்பிடலாம் அப்படின்னா. முஸ்லீம் அல்லான்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. நம்ம அல்லான்னா யாருன்னு விளங்கி இருக்கிறோமோ அந்த அல்லாஹ் வந்துடுவோம். அபூஜஹல் அல்லான்னு சொல்லி அறுத்தான்னு வச்சுக்கிறோங்க, நாம் விளங்கி இருக்கிற அல்லாஹ் அபூஜஹல் வழங்குவான். இறைவனுக்கு எந்த மனைவி மக்கள்லாம் இல்லை நம்ம நம்பி இருக்கிறோம். அபூஜஹல் கொள்கை அதுவா? இறைவனுக்கு பெண் மக்கள் இருக்கிறான்ல நம்பினானுங்கிறாங்க. அல்லான்னு சொல்லிட்டா போதுமா? அல்லாண்டா யார் எப்படி புரியணும், எப்படி அறியணும், எப்படி விளங்கணுங்கிறது அவசியம் அல்லவா? நாம் எப்படி விளங்கியிருக்கிறோம் அந்த விளக்கத்தை அடிப்படையில் அபூஜஹல் சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிட்டு தான் அவன் முஸ்லீமாக இருப்பான நேரம். சரி, அல்லான்னு சொல்லிட்டாலே போதுமா? அது அப்படி சொல்லிட்டால் மட்டும் பத்தாது, அல்லாஹ் யாருன்னு விளங்கி சொல்லணுங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹதீஸ் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கியாமத்தினால் வரவே செய்யாது ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும் வரை. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தகூமு ஸாஅத்து அலா அஹதின் யகூலு அல்லாஹ் 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 என்று கூறுகின்ற ஒருவர் இருக்கிற வரைக்கும் கியாமத்தினாலே வராது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யாருக்கு சொல்லப்பட்டது? முஸ்லிமுக்கு சொல்லப்பட்டது. ஒரு முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் கியாமத்தினால் வராது. முஸ்லீம்களெல்லாம் இல்லை, எல்லாம் காபிர்கள். அப்போ தான் கியாமத்தினாலே வரும். இது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அபூஜஹல் அல்லான்னு சொன்னாலும் போதும் அப்படிங்கிறீங்களே, அப்போ கியாமத்தினால இந்த அபூஜஹல் அல்லான்னு சொல்லுவான்ல, அப்போ வராதா? முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டது அல்லவா அது? அப்போ காபிர்களும் அல்லா அல்லாங்கிறாங்க, கியாமத்தினால வராது. அப்போ ஒரு காபிர் இருக்கிற வரைக்கும் கூட கியாமத்தில் வரான்னு சொல்லலாமே. ஏன் காபிரும் அல்லா அல்லான்னு சொன்னால் கியாமத்தில் வரக்கூடாதுங்க? முஸ்லீமுக்கு சொல்லப்பட்ட அதே தானே. அப்போ அல்லான்னு சொன்னால் போதுமா? விளங்கி சொல்லணும் அல்லவா? அப்போ அபூஜஹலும் அல்லான்னு தானே சொன்னான். அவன் அல்லான்னு சொன்னான், வேறு விளக்கத்திலே சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையிலே அபூஜஹல் அல்லான்னு சொன்னான். இல்லைங்க, வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறீங்க. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? அடுத்த சமூகத்தோடு ஐக்கியம் ஆவதுக்கு. அவங்க அறுத்தாலும் நம்ம சாப்பிட்லாங்க, ஐக்கியமாகறாங்களாம். இதில் தான் சமரசமாக விட்டாலும் நம்மளை பார்த்து சொல்லிடுறாங்க. நம்ம சொல்கிறோம், நீங்கள் சமரசமே ஆகலை, ஐக்கியமாகிட்டீங்க அந்த சமூகத்தோடு. இவ்வளோ ஒவ்வொன்றாக நம்ம எடுத்து காமிக்கலாம். அதே போல் பாருங்கள், நாடகம் நடிக்கிறது யார் செய்கிறது? முஸ்லீம்கள் செய்கிறதா? நாடகம், குறும்படம், ஹூ பாண்டி பாவா அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்தாங்க. அப்படின்னா ஒரு ஆள் ஷேகுமார் வேடம் போட்டுக்கிறாரு, சுற்றி சில பேர் எல்லாம் வஹாபிகள் எல்லாம் வர்றாரு. எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஹூ பாண்டி பாவா, ஹூ பாண்டி பாவா. திக்ரு செய்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறாங்களாம். அதுக்கு ஒரு குறும்படம். ஆள் மாறாட்டம் பண்ணலாமா? மாறு வேடம் போனலாமா? மார்க்கத்தில் மாறு வேஷம் போடலாமா? இல்லை, நாங்கள் நாடகத்துக்காக வேஷம் போடலாமா? ஆதரவு தாங்க. இல்லை, நாடகத்துக்காக வேண்டி வேஷம் போடலாம், ஆதரத்தை தாங்கங்க. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இந்த சமூகம் தலையாட்டிக்கிட்டே இருக்கணுமா? உங்கள் நம்பி இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் வேண்டுமானால் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையெல்லாம் இருக்கலாங்க. சமூகம் இழித்து கொண்டு இருக்கிறது, அப்படியே ஏமாற்ற முடியாது. ஆதாரம் இல்லை. அப்படி வேஷம் போட்டாங்களா? அடுத்து பாருங்கள். இப்படி ஹூ பாண்டி பாவா சொல்லியிருக்கும்போது ஒரு பெண்மணி ஓடி வருது, புர்கா போட்டுக்கிட்டு, காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னு அழுதுகிட்டே ஒளியாருது. ஒளியாந்து அந்த ஒரு ஆள் இந்த பச்சை தப்பா கட்டி உட்கார்ந்து இருக்கிறாள், அவளுடைய காலை பிடிக்குது, அங்கே உழுவுது.
இப்போ நான் கேட்குறேன், இந்த போலி தௌஹீத்வாதிகளுக்கு அந்த சபையில் குறும்படம் எடுத்தீங்கல்ல, அங்கே வந்த அந்த புர்கா போட்ட பெண்ணு உண்மையில் பொம்பளையா அல்லது பெண் வேஷம் போட்ட ஆம்பளையா? ரெண்டில் ஒன்றா தானே இருக்கானே. உண்மையிலே பெண்ணாக இருந்தால் அந்நிய ஆணுடைய இடத்துக்கு அந்த பொம்பளை எப்படி வந்துச்சு? ஒரு அந்நிய ஆணுடைய காலை எப்படி பிடிச்சிச்சு? சரியாக எப்படி செஞ்சிச்சு? சொல்லுங்கள். இல்லைங்க, அது பொம்பளை கிடையாது, ஒரு ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டோம், அப்படி தான் அப்படி சொல்ல வரையலா? இதுவும் ஹதீதுக்கு பக்கா முரண் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, லஅனல்லாஹுல் முஹன்னஸீன் மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. ஆண்களை போன்று வேடம் போடுகிற பெண்களையும் பெண்களை போன்று வேடம் எழுகிற ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து, அல்லாஹ்வுடைய லானத்து சாபமில் கிடைக்கும். இந்த ஹதீஸ் முரணாகி போச்சே. நீங்கள் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேடம் போடக்கூடாது. நீங்கள் ஹதீஸை பின்பற்றவங்க உண்டு வாய் வலிக்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, மேடைகள் தோறும் முழங்குறீங்க, ஏடுகள் தோறும் எழுதுறீங்க, ஹதீஸை பின்பற்றும் ஹதீஸை மாற்றம் வழங்க செஞ்சுருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வர காரியத்தில் செஞ்சுருக்கிறீங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் தப்பு தான். ஏன் தெரியுமா? குறும்படம் எடுத்தாங்க தமிழகத்தில். இந்த சில டைரக்டர்கள்லாம், சினிமா தொழில் இருக்கக்கூடியவங்கள்லாம், அரசியல் இருக்கக்கூடியவங்கள்லாம் சில செய்திகளை சொல்கிறதுக்கு குறும்படம் எடுக்கிறார்கள்ல, அதில் இவர்கள் ஐக்கியமாகி போயிருக்கிறார்கள். இஸ்லாத்து படம் நடக்கலை, அடுத்தவங்க மாதிரி ஆகணுங்கிற ஆசை. நாடகம் போட்டிங்களே, இது கூடுமா? சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, பிதாத்து ஒழிப்பு மாநாடு திருச்சி நடத்தினாங்க. அங்கே நாடகங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் வேஷம் போட்டு பேய் ஆடுகிற மாதிரி ஒருத்தன், இன்னொருத்தன் பேயை விரட்டுற மாதிரி ஒருத்தன், கபரை சுற்றி வர்ற மாதிரி ஒருத்தன். இதெல்லாம் இஸ்லாத்து எங்கேப்பா இருக்குது? இது இன்னொரு சமூகம் செய்யக்கூடியதல்லவா? அப்போ எந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த சமூகமாகவே மாறி போய் விட்டீர்களே போலி தௌஹீத்வாதிகளே. அந்த சமூகம் செய்கிறீர்கள், நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ் தந்த குர்ஆன் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் அடுத்த சமூகம் மாதிரி ஆயுர்வோண்டு போயிருக்கிறீர்களே, உங்களுடைய மறுமையில் உங்கள் நிலை என்ன ஆகுது? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஐக்கியமாகி போயிருக்கிறீர்கள். நீங்கள் சமரசம் மட்டும் பண்ணலை, ஐக்கியமாகியே போயிருக்கிறீங்க. அதே போல் இந்த சில விஷயங்கள் தெளிவாக நம்ம சொல்கிறதா இருந்தால் சலாம் சொல்கிற விஷயத்தை எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சலாம் சொல்கிறோம். ஒரு முஸ்லீம் இன்னும் முஸ்லீமை சந்தித்தா சலாம். இது அடுத்த சமூகத்துக்காரவங்க என்ன செய்வாங்க? நமக்கு சலாம் சொல்கிறது இல்லை. சில பேர் சலாம் சொல்லிடுறாங்க. அடுத்த சமூகம் சார்ந்தவங்க நம்மளை பார்த்து பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. இந்த நேரத்தை நம்ம என்ன செய்கிறது? அதுபோல் அடுத்த சமூகத்தை சார்ந்தவங்க நம்மளை பார்த்தோன்னே வணக்கம் ஐயா அப்படின்றாங்க. இப்போ என்ன செய்கிறது? நம்மளும் வணக்கம் சொல்லாமல் சொல்லக்கூடாதுல்ல. வணக்கம் இபாதத்தாச்சு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தானே. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் எப்படி நம்ம பதில் சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு எல்லாத்துக்குமே வழிகாட்டிட்டாங்க நமக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லாதீங்க. இது நம்ம கொள்கை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றணும் அப்படிங்கிற உறுதியில் நம்ம இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாலும் அவங்க சொன்ன பிறகு தான் நம்ம நடப்போம். அதனால் இறை மறுப்பாளர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையை நம்ம இருக்கிறோம். ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க தானே. நம்மளாம் சுன்னத்துவாதிகள் அல்லவா? சுன்னத்துவாதிகள்லாம் யார்? சுன்னத்தை பின்பற்றக்கூடியவங்க. ஆனால் அந்த கூட்டம் சொல்லுது, யார்? வஹாபி கூட்டம், பிதாத்துவாதிகள் கூட்டம், போலி தௌஹீத்வாதிகள் கூட்டம் சொல்லுது, இறை மறுப்பாளருக்கு சலாம் சொல்லலாமே. ஏன்? ஐக்கியமாக ஆகலாம். எப்படி அந்த சமூகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படி தனியாக பிரித்து நிற்பது? அவங்க கூட தாங்க செய்யணும், அவங்களுக்கு சலாம் சொல்லணுங்க. எப்படி போயிட்டாங்க பாருங்கள். ஹதீஸுக்கு முரணா இருக்காதுங்க. அதுவும் முரணா இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் அந்த சமூகம் மாதிரி ஆகணும். என்னங்க இது? அப்போயே நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நித்தம் சத்தம் போடுகிறீர்களே ஏன்? பேசாமல் நான் அங்கிட்டு போயிடணும் தானேப்பா. ஐக்கியமாக போகிறாங்க. சலாம் சொல்லலாம். ஆனால் நபி சலாம் சொல்லலாம், லா தபுதவுல் யஹூதவன் நசாரா பிஸ் சலாம். யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் சலாமை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அது சலாம் சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டுமான்னு அர்த்தம். அவர் யார்? இறைவன்,
பல தெய்வம் அப்படின்னு இருக்கிறாரு. பல கடவுள்கள், பல கடவுள்களா? அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களை உண்டாகட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அல்ல அப்படிங்கிறார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் இல்லைன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுங்க. பொருந்துதா? குர்ஆன் இருக்க நமக்கு வேதம், அந்த குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொள்வார் அவர்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். குர்ஆனை வேதமாக ஒப்புக்கொள்ளலே நீங்கள் இல்லை, அவன் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் உண்டாகட்டும். இது பொருந்துமா? பொருந்தாது. ஆகவே தான் சொல்லக்கூடாது. சரி, அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க சொல்லி என்ன செய்கிறது? சில அதுக்கும் வெளில தர்றாங்க. அவங்க சலாம் சொல்லிட்டா ஓ அலைக்கும் அப்படி மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. விஷயம் முடிஞ்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடாதுங்கிறோம், ஆதாரம் காமிச்சிட்டோம். இன்னொரு அதிசயம் இருக்குது. சலாம் ஒரு இடத்த கலந்து போகிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, அதில் அங்கே யஹூதிகளும் இருக்கிறாங்க, முஷ்ரிக்கன்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க அந்த இடத்துல. யார்? எல்லாம் கலந்துருக்கிற இடத்துல. இது நமக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நாமும் கூட ஒரு கூட்டம், ஒரு மேடையில் நான் பேசுகிறேன், முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த மேடையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவரும் இந்த இடத்துல சலாம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் சொல்கிற அந்த சலாம் முஸ்லீம்களை போய் சேரும், அவ்வளோதான். இது ஹதீஸில் இருக்கிறது, இது புகாரி முஸ்லீமில் இருக்குது. அப்போ தெளிவாக தெரியுது முஸ்லீம்களுக்கு தான் சொல்லணும். இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லில் முஸ்லிமி அல்லல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆற்ற வேண்டிய கடமை 6. அந்த 6ல் ஒன்று சொன்னாங்க, சலாம் கூறுவது. எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம்டா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் ஒன்றுன்னு ஏன் கொண்டு வரணும்? இதை நான் கேட்குறேன். அது எல்லாருக்கும் சொல்லலாம்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்க ஹெர்குலிஸ் மன்னனுக்கு. ரோம் நாட்டு மன்னன் ஹெர்குலிஸ், ஹிர்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். எழுதும்பொழுது கடிதம் எல்லா மன்னருக்கும் எழுதினாங்க, ஹெர்குலிஸ் மன்னனுக்கும் எழுதினாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த வார்த்தை என்ன தெரியுமா? சலாமுன் அலா மனி தப அல் ஹுதா, அப்படி தான் எழுதினாங்க. யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு சலாம். கடிதம் அப்படி தான் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலை. ஏன்? அவங்க இஸ்லாத்துக்கு வரலை. முஸ்லீம் அல்லாதவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு கடிதத்தில் எழுதலை, நேர்வழி உள்ளவர்களுக்கு சலாம்னு தான் எழுதினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தெளிவாக வழிகாட்டியிருக்கிறாங்க. புகாரியில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இறை மறுப்பாளர்களுக்கும் சலாம் சொல்லலாங்கிறீங்களே, என்ன காரணம்? அந்த சமூகத்தோடு வாடுறோம்ல, அவங்களோட ஐக்கியமாகி போகணும்ல, அதுக்காக வேண்டி அவங்களுக்கும் சலாம் சொல்லலாம். இப்போ இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகி போனது யார்? அவர்களா நாமா? இப்போ இதில் சில கட்டங்களில் இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சொன்னால் வலைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு சில விளக்கையும் சேர்த்து சொல்கிறேன். சில பேர் வணக்கம் ஐயா அப்படிம்பாங்க. இப்போ என்ன செய்யுது? வணக்கம் அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அப்படி வணக்கம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன செய்யலாம்? வாழ்த்துக்கள். என்னட்ட எத்தனை பேர் சில ஊடகங்களை சார்ந்தவங்க ஃபோன் பண்ணும் பொழுது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாம்பாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கம்மா. உடனே அவங்கள வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் ஐயான்டுவாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதுபோல் சில அரசியல் பிரமுகர்கள் கூட பேசும்பொழுது மாற்று சமயம் சார்ந்தவங்க எனக்கு ஃபோனில் சொல்லும் பொழுது வணக்கம் ஐயாம்பாங்க. அவங்களுடைய வழக்கத்து பிரகாரம் நான் அங்கே சுட்டி காட்டிடுவேன். எப்படி சுட்டி காட்டுவேன்? சொல்கிற இப்படி சொல்லாதீங்கிறதில்ல, அவங்களை வணக்கம் ஐயாம் பாருல, நான் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா அப்படியுமே. அவர் உடனே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ன்றார். வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கங்க. அவர் வணக்கம்னு சொன்னால் வாழ்த்துக்கன்னு சொல்லுவோம். சலாம்ங்கிற வார்த்தை கூடாது. நம்ம மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகம் வஸ்ஸலாமு அலா மனி தப அல் ஹுதா குர்ஆனில் இருக்குங்க. சலாம் என்பது நேர்வழியை பின்பற்றவர்களுக்கு மட்டும். ஆனால் இந்த போலி தௌஹீத் வாக்கூட்டம் சொல்லுது இல்லை நேர்வழி இல்லாதவர்களுக்கும் தான் சலாம். அப்பட்டமான மீறுதல் அல்லவா குர்ஆனுடைய வசனத்துக்கு இது? அப்போ என்ன? அடுத்த சமூகத்தோடு நம்ம ஒண்டி போகணும், ஐக்கியமாகணும் என்பது தான். அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். இன்னொரு சமூகத்துக்கு மத்தியில் வாழ்ந்து அவர்களோடு ஐக்கியமாகி போன நீங்களா முஸ்லீம்களை பார்த்து இவங்க சமரசம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிங்க கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லார். என்ன தெரியுமா? அந்த பேச்சில் இந்த ஃபாத்தியா ஓரம்ல அதுக்கு ஒரு கேள்வி கிண்டல். எதுக்கு எடுத்தாலும் ஃபாத்தியா, இது இன்னொரு சமூகத்தை காப்பி. சமைகளுக்காண்டி சட்டியை வச்சுட்டா அதுக்கு ஒரு ஃபாத்தியா, மையத்தை தூக்கினா ஃபாத்தியா, மையத்தை அடக்க செஞ்சால் ஃபாத்தியா,
கடை திறந்தா ஃபாத்தியா, வீடு திறந்தா ஃபாத்தியா, எதுக்கெடுத்தாலும் ஃபாத்திஹா. கேலி பண்ணுறாங்களாம், கிண்டல் பண்ணுறாங்களாம். எதை கிண்டல் பண்ணுறது நான் கேட்குறேன். குர்ஆனுடைய வசனத்தையா கேள்வி பண்ணுறீங்க? ஃபாத்தியாங்கிறது என்னங்க? குர்ஆனில் 114 சூறாக்கள் உண்டு. அந்த சூறாக்கள் ஒரு சூறா தான் ஃபாத்திஹா சூறா. நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி கேள்வி கிண்டல் பண்ணாதீங்க. இதை நீங்கள் நாகரிகமாக கேளுங்க. எப்படி தெரியுமா? வீடு திறந்தால் அல்ஹம்து சூறா ஓதுறீங்க, கடை திறந்தால் அல்ஹம்து சூறா ஓதுறீங்க, அதே போல் சட்டியை தூக்கி வச்சா அல்ஹம்து சூறா ஓதுங்க. அப்படி சொல்லுங்களேன். கேட்குறோம் சொல்லுவான், அல்ஹம்து சூறா தான் ஓதுறாங்க, உனக்கு நல்லா பண்ணுறான். அதுக்காக வேண்டி ஃபாத்தியான்னு கிண்டல் பண்ணுறாங்களாம். நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணீங்க, அல்லாஹ்வோட வேதத்தை கிண்டல் பண்ணுறீங்க. இது குர்ஆன் வசனத்தை அப்பட்டமாக மீறுவது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆயத்துகளை கேலி பொருளாக ஆக்காதீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். இவர்களோ இறைவனோடு போர் தொடுக்கிறார்கள். இறைவனை உன் வசனத்தை நாங்கள் கேலி செய்வோம், கிண்டல் செய்வோம்ங்கிறாங்க. இந்த வசனத்துக்கு நேர் எதாக தான் நடக்குதாங்க. உண்மையிலே நாங்கள் ஃபாத்தியாங்கிற அல்ஹம்து சூறா தான் ஓதுறோம். அது கூட தான் நேரடியாக சொல்லுங்கள். ஏன் ஃபாத்தியான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க? சரி, இப்படி கிண்டல் பண்ண ஆரம்பித்தா இன்னொருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கிறேங்க. ஒருத்தன் சொல்கிறான் நம்மளை பார்த்து, சரிங்க அல்ஹம்து சூறா ஓதுங்க, ஃபாத்தியா சூறா ஓதுங்க, ரைட்டு. ஃபாத்தியா சூறான்னு இல்லை, ஃபாத்தியா ஓதுங்க, ரைட்டு. தொழுகையிலேயுமா நீங்கள் ஃபாத்தியா ஓதணும்? வெளியில் தான் ஃபாத்திஹா. தொழுகையிலேயுமா ஃபாத்தியா? முதலாம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 2ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 3ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா, 4ஆம் ரக்காத்தில் ஃபாத்திஹா. என்னங்க வெளியிலேயும் ஃபாத்திஹா தொழுகையிலையும் ஃபாத்தியான்னு ஒருத்தன் சொன்னால் இவனை விட வடிகட்டிய முட்டாள் வேறு யார் இருக்க முடியும்? அப்படியே பேசுகிறானா? ஏன் குர்ஆனை கேலி செய்தவன் முட்டாளை விட கீழே போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை அது எப்படிங்க கேலி செய்கிறது? நான் கேட்குறேன். விரும்பினா ஓதாமல் போ, அது உன் உரிமை, உன் விருப்பம். கேலி பண்ணலாமா? எங்களை கேலி பண்ணுப்பா, நாங்கள் பொறுத்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை கேள்வி பண்ணுறேன்னு பொறுக்க முடியாது எங்களால். அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. இவங்க சுற்றி என்ன வந்தாங்க, இவங்க சமரசமாகி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க தான் சமரசம் அல்ல, ஐக்கியம் ஆகி போனார்கள். அதில் இன்னொரு ஐக்கியம் என்ன தெரியுமா? முஸ்லீம்கள்னா வெளிப்பட அடையாளம் என்னங்க? தொப்பி போட்டுக்கிறது, தாடி வைக்கிறது. வெளிப்பட அடையாளம் என்ன? அந்த அடையாளம் இருக்கக்கூடாதான். ஐக்கியமாகிடணுமா? 100% தொப்பி போடாதீங்க. ஏன்? அப்போ தான் 100க்கு 100 ஐக்கியமாகலாம். அப்போ தாடி ஒன்று உட்காந்துட்டு இருக்க, தாடியை தான் இப்போ அந்த சமுதாயத்துக்காரங்களும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் ஒன்றாகி போச்சு. செயல்லையும் அவங்களாகி போச்சு, வெளிப்பட அடையாளங்களையும் ஒன்றாகி போச்சு. தாடி இப்போ அவங்களும் வைக்கிறாங்கல்ல. அவங்க தரப்பு இளைஞர்கள்லாம், மாற்று சமூகத்து இளைஞர்கள்லாம் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அடையாளம் போச்சா? தொப்பி போடாதீங்க, அது முடிஞ்சு போச்சு. 100 ஐக்கியமாகி போயிட்டாங்க. இதில் இந்த தர்காக்களில் கொடி வைக்கிறாங்களே, இதுவெல்லாம் அடுத்த சமூகத்தில் வழிபாட்டு தலங்களை கொடியேற்றுறாங்க. இவங்க தர்காக்களில் கொடியேற்றுறாங்க. அந்த கூட்டத்தில் பேசப்படுது. அப்படி அதுக்கு நானும் மொபைல் சொன்னேன். கொடி அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. ஃபதஹ மக்கா வெற்றிவாக சூழியாச்சு. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கொடியை கொடுக்குறாங்க. ஹஜ்ஜுங்கிற இடத்துல போய் ஊண்டுங்கன்னாங்க. புகாரில் பதிவு ஹதீஸ், புகாரில் இருக்கிறது. ஹஜ்ஜூன் அந்த இடத்துக்கு அனுப்பணும். அங்கே தான் அந்த ஜன்னத்துல் முஅல்லான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்காவில் உள்ள கபிரிஸ்தானுக்கு பேர். மதீனாவில் உள்ள கபிரிஸ்தான் ஜன்னத்துல் பக்கி, மக்காவில் உள்ள கபிரிஸ்தான் ஜன்னத்துல் முஅல்லா. அந்த முஅல்லாவில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜன்னத்துல் முஅல்லா ஹஜ்ஜுங்கிற இடத்துல தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வேண்டுமானும் கொடி ஊணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. மக்கா வெற்றிவாய் சூழ்கிற ஹஜ்ஜுங்கிற இடத்துக்கு போங்க. ஜன்னத்துல் முஅல்லா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம். அதே போல் தான் இளைய நேசர்கள்லாம் ஒவ்வொரு ஊருக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, குஃபருங்கிற இருளை அகற்றினாங்க, இஸ்லாம்ங்கிற ஒளியை கொண்டு வந்தாங்க. வெற்றி கொடி தர்காக்களில் கொடி. இந்த ஒரு கொடியை பற்றி இவ்வளவு விமர்சனம் பண்ணுறீங்களே. நீங்கள் ரோட்டு கொடியை நாட்டுறீங்களே. ஒரு கூட்டம் நடந்தால் ரோடு ஃபுல்லாக கொடி, மாநாடு நடத்தினா மாநாடு ஃபுல்லாக கொடி, நூற்றுக்கணக்கான கொடி. ஒரு கொடிக்கு ஆதாரம் கேட்டீங்களே. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய ரோட்டு கொடிக்கும் உங்களுடைய நாட்டு கொடிக்கும் என்ன ஆதாரம் தாங்க?
எத்தனை கோடி. இன்னொன்று தர்காவில் உண்டியல் இருக்குதான், அது இன்னொரு சமூகத்தில் இருக்கக்கூடியதல்லவா அந்த உண்டியலுங்கிறது, அது அவங்க தர்காவுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே இந்த கூட்டம் மிக சிரமத்தோடு நடத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வோம், உண்டியல் அனுப்பி வைக்கிறாங்க. என்னங்க உண்டியல் இங்கே கூடாதான், அந்த மேடையிலேயே. அதான் இன்னொரு மேடை இல்லை, இன்னொரு மேடையும் நடக்குது, அது ஒரு விஷயம். எத்தனையோ மேடைகளில் இந்த மாதிரி உண்டியாலை ஏந்தி எல்லோரும் வசூல் பண்ண வச்சுருக்கிறாங்க. அந்த மேடை உண்டியலை பற்றி பேசின அந்த மேடையிலேயே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்போ எல்லாம் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு உண்டியல் அனுப்பி வச்சுங்களா இல்லையா? அப்போ என்ன உங்களுக்கு கூடுமா, மற்றவங்களுக்கு கூடாதா? யோசிக்க வேணாம். எதையாவது பேசுகிறவங்க அடிப்படையில் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறா என்னென்னா, பிற சமூகத்தோடு சமரசமாகி போனார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஈசால சவாபு செய்கிறோம்ல இறந்து போனவங்களுக்கு, அது இன்னொரு சமூகத்துக்காரவங்க செய்யலாம். அது திதி செய்கிறதும்பாங்க, தர்ப்பணம் செய்கிறதும்பாங்க. நம்ம ஈசால சவாபு நல்ல காரியம் செய்வோம்ல, தர்ப்பணம் செய்வதும்பாங்க. இது அந்த சமூகத்தில் உள்ளது. அந்த மாதிரி இந்த முஸ்லீம்களும் எடுத்துக்கிட்டாங்கங்கிறாங்க. ஏன்? ஹதீஸை படிக்காதனால. நாங்கள் செய்கிறது அவங்க செய்கிறாங்கிறது அல்ல, எங்களுக்கு ஹதீஸில் வந்திருக்கு, செய்யணும். தர்மம் செய்கிறோம் எங்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு. சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை சொல்லலாம், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கான தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த நன்மை போய் சேருமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க, போய் சேரும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் செய்யலைங்க. ஹஜ்ஜு செஞ்சு நன்மை அனுப்பி வைக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அனுமதிக்கிறாங்க, புகாரில் இருக்கிறது. நோன்பு நோற்று நன்மையை இறந்து போன அனுப்பி வைக்கலாம், புகாரில் இருக்கிறது. நாங்கள் இந்த சமூகம் செய்கிறதல்ல, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகவே நாங்கள் செய்யலாம். இவங்க அடுத்த சமூகம் செய்யட்டும் செய்யாமல் போட்டும் எங்களுக்கு என்னங்க இருக்குது? நாங்கள் ஹதீஸ் சொன்னதுனால செய்கிறோங்க. சரி, ஹதீஸ் பிரகாரம் நாம் நடக்கும்போது அதே காரியம் இன்னொரு சமூகத்தில் இருந்தால் நம்ம விட்டுடணுமா? ஹதீஸில் வந்திருக்கு தான், இது அவங்க செய்கிறாங்க அதனால செய்ய வேணாம் அப்படி இருக்குதா? சரி, அந்த சமூகம் செய்வதைத்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஈசால சபாவுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டீங்களே, இன்னும் சிலதையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்குமே. இந்த போலி தகுதி வாட்டை நான் சொல்கிறேன், ஏன் அதை ஈசால சபா மட்டும் சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் சேருங்கங்க. என்ன தெரியுமா, அந்த சமூகம் கங்கை நீரை புனிதமாக கருதுகிறது. இந்த முஸ்லீம்களெல்லாம் ஜம்ஜம் நீரை புனிதமாக கருதுகிறார். சொல்லுங்களேன், அங்கே கங்கை இங்கே ஜம்ஜம், சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சமூகம் அவருடைய வழிபாட்டு தலத்தை சுற்றி வருகிறது. இந்த முஸ்லிம்கள் காபாவை தவாப் செய்கிறார்கள், சுற்றி வருகிறார்கள். அந்த சமூகம் மாதிரி இவங்களை ஆகிட்டாங்க. சொல்லுங்களேன், ஏன் அந்த இது சொல்லாமல் விட்டு விட்டீங்க? அந்த சமூகம் அவருடைய வழிபாட்டு தலத்தில் மொட்டை அடிக்கிறார்கள். இந்த முஸ்லிம்கள் மினாவுக்கு ஹஜ்ஜுக்கு செய்யும் பொழுது மினாவில் போய் மொட்டை அடிக்கிறார்கள். அந்த சமூகம் மாதிரி இவங்களை ஆகிட்டாங்க. சொல்லுங்களேங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த சமூகம் காசி யாத்திரை போகிறார்கள், இந்த முஸ்லீம்களும் மக்கா யாத்திரை போகிறார்கள். சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் அவங்க ஆகிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இதையெல்லாம் சொல்லலை, இல்லை இதையெல்லாம் சொல்லலையே. அப்போ ஈசாலாவுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க செஞ்சால் என்னங்க? நம்ம மார்க்கத்தில் இருக்குதுல்ல, அவங்கள வழிபாட்டை சுற்றி வர்றாங்க. நம்ம மார்க்கத்தில் காபாவை சுற்றி வரணும் இருக்க நம்ம செய்கிறோம். அவங்க காசியாத்தில் போகிறாங்க, நம்ம மார்க்கத்தை மக்காவுக்கு போகணும்னு இருக்க நாங்கள் மக்காவுக்கு போகிறோம். சொல்ல தெரியுதுல்ல, அந்த மாதிரி தான் ஈசால் சவாபும். அவங்க தர்ப்பணம் செஞ்சால் நமக்கு என்ன? ஈசால் சவாபு சமர்ப்பணம் செய்யணும் நம்ம மார்க்கம் சொல்லுதுங்க, அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்கிறாங்கனால நாங்கள் செஞ்சோம். இப்போ இவர்களுடைய அறியாமை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம செய்கிறது எங்களுமே சலஞ்சோம். அப்போ இறந்து போனால் யாசின் சூறா ஓதலாம். எக்கரவும் யாசின் நல்லா மௌத்தாக்கும், உங்களை மறைந்தவர்களுக்கு யாசின் சூறா ஓதுங்க. என்னாங்க அபுதாவுதிலே அஹமதிலே இப்னு மாஜாலே பதிவு செய்யப்பட்டாதையும் நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்கிறாங்க செய்யலைங்கிற, அவங்க செய்கிறதை எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னால் டெய்லி அவங்க சோறு செய்கிறாங்க, நீங்கள் சோறு செய்யாதீங்க இனிமேல். அவங்க செய்கிறது செய்யக்கூடாதுல்ல, இனிமேல் சாப்பிடக்கூடாது. அவங்களாம் சோப்பு போடுறாங்க, இனிமேல் நீங்கள் சோப்பு போடக்கூடாது. ஏன்? அவங்க சரிதான் செய்யக்கூடாதுட்டீங்கல்ல, சும்மா சொல்கிறது நமக்காக வேண்டி. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஐக்கியமாகி போனவர்கள் தான் இவர்கள். ஆகவே தான் நான் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க,
அந்த சமூகத்தில் மாதிரி இந்த சமூகங்கிறது. அந்த செய்தி உண்மை, ஆனால் குற்றச்சாட்டில் வீண்படி சுமத்துறாங்க. எப்படி? இந்த திருமண பொருத்தத்துக்கு எண்ணில் பொருத்தம் பார்க்குறாங்க, கணக்கு போட்டு பொருத்தம் பார்க்குறாங்க. இது அந்த சமூகத்தில் இருக்குது. முஸ்லீம் சமூகத்தில் ஹஜ்ரத் மார்வு செய்கிறாங்க. இதுதான் வீண்படி சுமத்துறது. இது அவாண்டம் அல்லவா? நம்மளில் ஒரு சில பேர் செய்கிறான்னு வச்சுக்கிடுவோம், ஹஜ்ரத் மார்வு செய்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த ஊரில் பள்ளியாசல் கூடிய ஹஜ்ரத் மாதிரி கணக்கு போட்டு பண்ணியிருக்கிறாங்க? 7000 ஆலிம் பெருமக்கள் தமிழ்நாடு இருக்கலாம் வச்சுக்கிறோங்க. கணக்கெடுப்பு நடத்துவோமா? இப்படி கணக்கு போட்டு பொருத்தம் பார்ப்பது மார்க்கத்தில் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையாண்டு? எல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஹஜ்ரத் மார்வோட வீண்படி போடுறீங்க? அதே போல் இன்னொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிட்டால் மை போட்டு பார்ப்பாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், காணா போன பொருள் அங்கே நிற்குது, காணா போன மாடு இந்த இடத்த மேய்ஞ்சிட்டுருக்குன்னு சொல்லுவாராம். இது ஹஜ்ரத் மார்வு செய்கிறாங்களா? இதுதான் மை போட்டு பார்க்குறவன் ஏமாத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறான். அது பெருசில் ஒரு சில பேர் முஸ்லீம்கள்லையும் இருக்கலாம். ஹஜ்ரத் மார்வு செய்கிறாங்கங்கிறீங்க. 7000 ஆலிம் பெருமக்கள் இருக்கிறாங்க. எந்த ஆலியும் இந்த மாதிரி மை போட்டு பார்க்குறாங்க? நான் கேட்குறேன். அவருக்கு ஒரு ஆள் 2 பேர் இருந்தாக்கா எல்லா ஆலிமும் செய்யலாம் அர்த்தமா? இப்படி மை போட்டு பார்ப்பது கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆலிம் பெருமக்கள் எல்லாம். சமூகத்தில் இருக்கிற கொடுமையை சொல்லுங்கள். அதை ஹஜ்ரத் மார்வு செய்கிறாங்கன்னு சொல்லாங்க. நாலு மறுமையில் பதில் சொல்லணும். இந்த இடத்துல எதையும் பேசிட்டு போகலாம்ங்கிறதா? மாண்மையில் கேள்வி கணக்கு இருக்குதுல்ல, எல்லாரும் எழுப்புவான்ல, கேள்வி கேட்பான்ல. ஒரு ஆள் செய்யாத செய்யலை செஞ்சதா சொன்னால் பதில் சொல்லிட்டு தானே கால் அசையும் அந்த மறுமையில். என்ன தைரியத்தில் உலமாக்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறீங்க? நீங்கள் இருக்கிற சமூகத்தை சொல்லலாம், தப்பே கிடையாது. செய்யாதவர்கள் செஞ்சதாக சொல்லக்கூடாது. இப்படி சில காரியங்களை அவர்கள் செய்ததாக சொன்னாங்க. நம்ம பொதுவாக நம்ம சொல்லித்தரலாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், மற்றவங்க செய்கிறாங்க ஆகவே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டினா அதை நாங்கள் செய்கிறோம். மற்ற சமூகம் செய்ய அது எங்கள் பேச்சு கிடையாது. குர்ஆன் கட்டுப்படணும், ஹதீஸு கட்டுப்படணும், அது கடமை, நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. குர்ஆன் தடை செய்கிறத செய்யலிங்க, அடுத்த சமூகத்துக்கு ஒத்து போகணும்னு. ஹதீது தடை செஞ்சதை செய்யலிங்க, அடுத்த சமூகத்துக்கு ஒத்து போகணும்னு சொல்லி அடுத்த சமூகத்தோடு சமரசம் என்பதல்ல ஐக்கியம் ஆகி போய்விட்டீர்கள். திரிந்து வாருங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நல்லருள் புரிவானாக, நேர்வழியை காட்டி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வருகின்ற ரமலானை அடைகின்ற நற்பாக்கியத்தை நமது எல்லோருக்கும் கொடுத்தல்வானாக. ஒழுங்காக நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. சரியாக கணக்கிட்டு ஜக்காத் வழங்கக்கூடியவர்களாகவும் ஆக்கல்வானாக. லைலத்துல் கதுர் இரவு என்கின்ற மாண்பை அடைகின்ற பாக்கியத்தை நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் வழங்கருள்வானாக. நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக. மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக. சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக. ஹலாலான ரிஸ்கை தந்தல்வானாக. சாலிஹான குழந்தை செல்வங்களை தந்தல்வானாக. நமது குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தகுந்த சாலிஹத்தான மனைவிமார்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தல்வானாக. நம் குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு தகுந்த சாலிஹான கணவன்மார்களை அல்லாஹ் அமைத்து தந்தல்வானாக. நம் குடும்பங்களிலும் நம் உறவினர்களிலும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தல்வானாக. பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. வருகின்ற ரமலானிலே நாம் நோக்கின்ற நோன்பையும் நாம் தொழுகின்ற தராவி தொழுகை மற்ற தொழுகைகளையும் நாம் வழங்குகின்ற தர்மங்கள் ஜகாத் சதகாக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அல்வானாக. அதற்குண்டான வெகுமதிகளையும் சன்மானங்களையும் சபாபுகளையும் உலகிலும் வாரி வாரி வழங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.